ஒருவேளை அதிமுக கூட்டணியில ஓகே, அதிமுக கூட்டணிக்குள்ள நான் வரேன். நீங்க சொல்ற சீட்டை கூட நான் வாங்கிக்கிறேன். எனக்கு பெரிய டிமாண்ட்ஸ்லாம் இல்ல. ஆனா வந்து என்னோட கொள்கை எதிரியார் கூட பாஜக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் ஒருவேளை ஒரு டிமாண்ட் வச்சாருன்னா அது அதிமுக தலைமை ஏற்குமா? எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே அமித்ஷாவோட உட்காந்து அது பண்ணி அவங்க சீல் பண்ணியாச்சு. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமிக்கும் என்னென்னா இது கடைசி எலெக்ஷன். இது வந்து கடைசி எலெக்ஷன் அப்படித்தான். அதுக்கு மேலே ஒரு புதிய தலைமை வரும் ஏதோ ஒன்று. அதுக்கு ஒரு இளைய தலைமையை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஒன்றும் போயிட்டுருக்கு. நான் அதுக்குள்ளேலாம் வரல இப்போது. ஓகேயா, அது ஒன்று போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த தடவை அவர் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. சிஎம் ஆகிறப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பகைத்து கொண்டு சிஎம் ஆறுதுங்கிறது புத்திசாலித்தனமாக இருக்குது. அது மிகப்பெரிய தலைவலிகளை உருவாக்கும். அது அவங்க கட்சியினுடைய இருத்தலுக்கே கூட ஆபத்தை உருவாக்கும். அந்த தப்பை அவங்க பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் யோசிக்காமல எடப்பாடி பழனிசாமி இங்கே கைகோத்திருப்பார். அதனால இனிமேல் விஜயை சேர்க்கறதுக்காக பிஜேபியை கலற்றி விடுவது அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது.